நாம இன்னைக்கு பார்க்க போறது கிஷ்கிந்தா காண்டம் டீமோட அடுத்த டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஈகோ அப்படிங்கிற ஒரு தரமான மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல கேரளா கர்நாடகா பார்டரோட மலைப்பகுதியில இருக்கிற ஒரு லாட்ஜை காட்டுறாங்க. இங்க மோகன் ஒருத்தர் ஸ்டே பண்ணிருக்காரு. அவரை அழைச்சிட்டு போறதுக்காக அப்போட்டின்னு ஒரு ஜீப் டிரைவர் வந்திருக்காரு. டிரைவர் அவரை எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு எங்க போகணும்னு கேட்க மோகன் காட்டுக்குன்னுக்கு போகணும்னு சொல்றாரு. காட்டுக்குன்னுங்கிறது பயங்கர டீப்பான ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதை கேட்டோனே டிரைவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. அங்க இருக்கிறதே குறியாச்சனோட ஒரு வீடு மட்டும் தான். அங்க யார பார்க்க போறீங்கன்னு கேட்க மோகன் நான் அந்த குறியாச்சனை பார்க்க தான் வந்திருக்கேன், நான் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. சரின்னு டிரைவரும் மோகனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்புறாரு. ஒரு பெட்டியில நாய் வேற கொண்டு வந்திருக்காப்ல. மோகனும் குறியனும் ரொம்ப வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதோட ரெண்டு பேரும் பயங்கர டாக் லவர்ஸ் வேற. நாய்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுதான் இவங்களோட தொழிலே. புது புது பிரீடா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க சேல் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம பல இல்லீகலான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு பெரிய பெரிய கான்டாக்டும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பல எதிரிகளும் கிடைச்சிருக்காங்க. இப்படி க்ளோஸா இருந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சுவார்த்தையே இல்லாம போயிருக்கு. இப்ப இந்த குறியாச்சன் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல. 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆளையே காணும், உயிரோட இருக்காரான்னு கூட தெரியலங்க. சில பேர் அவர் டீப் ஃபாரஸ்ட்ல குகைக்குள்ள மறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்படியே யாராவது அவரை நெருங்க பார்த்தாலும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி வரும்போதே அவரோட நாய்ங்க அவரை அலர்ட் பண்ணி விட்டுருது. அதனால அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப மோகன் கிளம்பி வந்திருக்காரு. மோகன் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸும், இன்னொரு பக்கம் அவரை போடுறதுக்கு ஒரு ரவுடி கும்பலும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மலையோட உச்சியில குரியனோட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அங்க இப்ப அவரோட மலேசியன் பொண்டாட்டி மிலாத்தியும் அவங்களோட 4-5 நாய்ங்க மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் எல்லாமே பக்காவா கொரியனால ட்ரெயின்ட் ஆனது வேற. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிக்கு பிளாக் மேஜிக்லாம் வேற தெரியும்னு ஊருக்குள்ள புரளி போயிட்டு இருக்கிறதால யாரும் அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டு பக்கம் நெருங்க முடியாது. மிலாத்தியோட ஒரிஜினல் பேர் சோய். இவங்க ஒரு மலேசியன் லேடிங்க. கொரியன் அங்க ஒரு வேலையா போனப்ப இழுத்துட்டு வந்துட்டாரு. மோகன் இப்ப காட்டுக்குன்னுக்கு வந்து சேர அங்க பேஸ்மெண்ட்லயே ஒரு கேம்பிங்க போட்டு அவரோட நாயை அங்கேயே கட்டி வைக்கிறாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப 8 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. மலேசியா பாட்டிக்கு மொத்தம் 2 பசங்க, அதாவது குறியாச்சனோட பசங்க. ஒருத்தர் மும்பைலயும் இன்னொருத்தர் துபாயிலயும் இருக்காரு. 2 பேரும் அம்மாவை கண்டுக்கிறதே இல்லங்க. ஆனா கிளவி மண்டைய போறதுக்குள்ள சொத்தை பிரிச்சு எழுதுறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. அதுக்காக ஃபுல் டைம் பாட்டியை பாத்துக்கிறதுக்கு பியூஸ்னு ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்காங்க. அவன் வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த படத்தோட மெயின் கேரக்டர் மாதிரி. அதனால இவனை ஹீரோனே கூப்பிடுவோம். ஃபுல் டைம் பாடி கார்டு மாதிரி எப்போதும் பாட்டி கூடவே தான் இருப்பான். ரேஷன் இல்லைன்னா மளிகை ஜாமான் வாங்குறதுனா மட்டும் தான் கீழே வருவான். அதை விட்டா மாசம் மாசம் மணி ஆர்டர்ல சம்பளம் வரும்போது அதை எடுக்கிறதுக்காக வருவான். அவ்வளவுதான். இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கிறதால போஸ்ட் ஆபீஸ் வந்து அமௌண்ட்டை வாங்குறான். கையோடைய அந்த அமௌண்ட்டை பிரிச்சு வீட்டுக்கும் அப்புறம் உன்னிங்கிற ஆளுக்கும் அனுப்பிடுறான். சம்பளம் வாங்கிட்டு அதை மணி ஆர்டர் அனுப்பிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வெளில வர அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த பாப்பா சென்ன ஒரு போலீஸ் ஆபீசர் இவனை பார்த்தோன்னே வண்டி நிறுத்திடுறாரு. இவர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க. இவரும் ஒரு காலத்துல குறியனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா கடைசி வர முடியல. கார்ல அந்த போலீஸ் ஆபீசர் கூட நிறைய ஒருத்தர் இருக்காரு. இவரு ஒரு நேவி ஆபீசருங்க. இவரும் குறியனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஒரு நேவி ஆபீசர் எதுக்காக குறியனை தேடுறாருன்னு தெரியல. கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற பாப்பச்சன் கேட்டா கூட அதை சொல்ல மாட்டாரு. ஹீரோ குரியனோட வீட்டுல வேலை பாக்குறதால அவன் கிட்ட விசாரிச்சா ஏதாவது லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனை நிறைய தங்கி இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க. நம்ம குறியன் குறியாச்சன்னு சொல்ற 2 பேரும் ஒரே பேர் தான். ஒரு ஃப்ளோவுக்காக தான் அப்பப்ப ரெண்டுத்தையும் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். நரேன் ஹீரோ கிட்ட உனக்கு குறியனை பத்தி எதுவும் தெரியுமா, லாத்தி அவரை பத்தி எதுவும் சொல்லிருக்காங்களான்னு கேட்க அவங்க அதை பத்தி எதுவும் சொல்லிக்கிட்டது இல்ல, நானும் அதை பத்தி கேட்டுக்கிட்டது இல்லைன்னு சொல்றான். சரி நீ எப்படி இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தேன்னு கேட்க பாட்டியோட 2வது பையன் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டு அந்த ஏஜென்ட் மூலமா தான் நான் சேர்ந்தேன்னு சொல்றான். இவன் முத இங்க வந்த அன்னைக்கே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இவன் வந்த அன்னைக்கு பாட்டி முதல்ல வீட்லயே இல்ல, உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் கீழே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அந்த டைம்ல இவன் வந்தோன்னா நாய்ங்க வேற இவனை சுத்து போட்டுச்சா, அதுல பயந்து போய் வேகமா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துடுறான். 2 நாள் கழிச்சு பாட்டி வந்தோன்னு தான் கீழே இறங்கிருக்கான். அதுக்கப்புறம் தான் வேலைக்கெல்லாம் சேர்ந்து நாய் கூட கொஞ்சம் மிங்கிலா இருக்கான். சரி பாட்டியோட பிஹேவியர்லாம் எப்படின்னு கேட்க அவங்க இவன்ட்ட ரொம்பலாம் பேச மாட்டாங்களாம். இவன் பாட்டிக்கு பால் கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க அதை எருமங்களுக்கு ஊத்தி செக் பண்ணி பார்த்துட்டு தான் டெய்லி குடிப்பாங்க. இதுல எங்க அவங்க மத்த விஷயங்களெல்லாம் இவன்ட்ட பேசுறது. அப்பதான் கூட இருக்கிற போலீஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. பாட்டிக்கு எப்பயாவது வேற பேர்ல கொரியன் கிட்ட இருந்து லெட்டர் வருங்க. ஆனா அத லோக்கல் போஸ்ட் ஆபீஸ்க்கு வரும்போதே பாட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க அதை படிச்சிருவாங்க. சரி அதுல எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சான்னு நிறைய கேட்க அதுல எதுவும் பெருசா இருக்காது, சும்மா நலம் விசாரிச்சு லெட்டர் அனுப்புவான் அவ்வளவுதான் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. நரேனுக்கு இப்ப கொரியனை பத்தி ஹீரோ கிட்ட இருந்து எந்த டீட்டெயிலும் கிடைக்கலையா, அதனால அவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லு, நிறைய காசு தரேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் அந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். மேல பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இவனுக்கு முன்னாடி தூரத்துல ஒரு ஆள் போற மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்க்கலாம்னு கத்திக்கிட்டே ஓடி போக இவன் போறதுக்குள்ள அந்த ஆள் ஏதோ ஒரு பக்கம் ஓடிடுறான். இவனுக்கு உடனே பாட்டியை யாரும் கொல்ல வந்துட்டாங்களோன்னு பயம் வந்துடுதுங்க. அதனால வேகமா தலை தெறிக்க மேல ஏறி வீட்டுக்கு ஓடி வரான். நல்ல வேலை அங்க யாரும் வரல, பாட்டியும் நல்லா தான் இருக்காங்க. பாட்டி கிட்ட இங்க யாரும் வந்தாங்களான்னு கேட்க அவங்க இங்க யாரு வரப்போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உயிரே வருது. அதே சமயம் நரேனும் பாப்பச்சனும் குறியனை பத்தி விசாரிக்கிறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஏரியாவா சுத்திட்டு இருக்க திடீர்னு பார்த்தா கார்ல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நரேன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லங்க. எப்படியோ ஹில்ஸ்ல வளைச்சு ஓட்டி கடைசியா மேடா இருக்கிற ஏரியால ஒரு மரத்துல கொண்டு வந்து மோதி நிறுத்தி
நிறுத்திடுறாரு. பிரேக் வேற யாரோ கட் பண்ணி தான் இப்படி ஆயிருக்கா. அதுலயே குறியச்சன் இங்க தான் எங்கேயோ இருக்கான், நம்மள கொல்றதுக்கு ட்ரை பண்றான்னு அவருக்கு புரிஞ்சிடுது. அதே மாதிரி ஹீரோவும் வீட்டுக்கு போற வழியில ஒருத்தனை பார்த்ததா சொல்ல அது கண்டிப்பா குறியச்சனா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு நாள் பாட்டியோட 2வது பையன் அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அம்மா மேல இருக்கிற பாசம்லாம் இல்ல, இந்த வீட்டையும் லேண்டையும் விக்கிறத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் வித்துட்டு டவுன்ல ஒரு வீடு கட்டி தரேன், இங்க யாருமே இல்லாம இருக்கிறதுக்கு அங்க டவுன்ல இருக்கிறது சேஃப்னு சொல்ல பையன் சொல்ற எதுக்கும் பாட்டி ஒத்து வரதா இல்ல, எதா இருந்தாலும் நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல அம்மா கிட்ட எதுவும் பேச முடியலையா, அதனால பையன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இருந்தாலும் ஹீரோ கிட்ட கையில செலவுக்கு காசு கொடுத்து இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல, ஏதாவது எமர்ஜென்சினா கூட கீழே ரொம்ப தூரம் ஓடணும்னு பாட்டிக்கு எல்லாத்தையும் புரிய வைன்னு சொல்றாரு. சிம்பிளா பாட்டிய பிரெயின் வாஷ் பண்ண சொல்லிட்டு போறாரு. ஆனா பியூஸ்க்கு பையன் காசு கொடுத்துட்டு போயிருப்பான்னு பாட்டிக்கு நல்லாவே தெரியுது. அவன்கிட்ட அதை பத்தி கேட்டா திரு திருன்னு முழிக்கிறானா. அதுலயே பாட்டிக்கு புரிஞ்சிடுது இதுக்கு மேல பாட்டி கிட்ட என்னத்த பேசி மனசை மாத்துறது, அவ்வளவுதான் மிஷன் ஃபெயில்டு. சரி அவங்க மலேசியால இருந்து கேரளாவுக்கு வந்த கதையாச்சும் கேட்போம்னு ஹீரோ அதை பத்தி கேக்குறான். பாட்டியும் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்க அப்படியே ரீவைண்ட் பண்ணி கதை பல வருஷத்துக்கு முன்னாடி போகுது. மலேசியால ஒரு டீப்பான வில்லேஜ காட்டுறாங்க. இவர் தாங்க சோயோட ஹஸ்பண்ட். இவர்கிட்ட இருக்கிற நாயெல்லாம் தரமான பிரீடுங்க. அதோட இவர் வேற லெவல் டாக் ட்ரைனர். மரத்துல இருந்து ஃப்ரூட்ஸ் பறிச்சுட்டு வந்து கொடுக்கும், பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சா இவர்கிட்ட தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி பல விஷயங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அதே சமயம் பல நாடுகளுக்கு போய் நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க குரியனும் மோகனும் இந்த ஊருக்கு வரும்போது சோயோட ஹஸ்பண்ட் கூட பழக்கமாயிருக்கு. அவரு இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட அவர் வளர்க்குற நாய்ங்க கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் இவங்க வந்த டைம் தான் அந்த நாட்டுல போர் வேற நடந்துட்டு இருந்துச்சு. 2 பேரும் அவர் வீட்டுல தான் கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க. அப்புறம் ஒரு வேலை வந்துட்டதால சோயோட ஹஸ்பண்டும் இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படிதான் அடிக்கடி சோயா அவங்க ஹஸ்பண்ட் தனியா விட்டுட்டு போயிடுவாரு. ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு தான் திரும்ப வருவாரு. அவங்கள எந்த ஆபத்தும் நெருங்காத அளவுக்கு அவர் நாய்களை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காப்ல. அப்படியே கட் பண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சு 1.5 மாசம் கழிச்சு திரும்ப வராங்க. ஆனா கொரியனும் மோகனும் மட்டும் தான் திரும்ப வந்திருக்காங்க. சோயோட ஹஸ்பண்ட் ஆள காணோம். அதை பார்த்தோன்னே வீட்டுல இருக்கிற நாய்ங்க எல்லாம் இவங்க 2 பேரையும் பார்த்து பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிடுது. சொல்ல போனா அந்த படகுல இருந்து அந்த ஏரியாக்குள்ளேயே இறங்க விட மாட்டேதுங்க. நாடு முழுக்க நடந்துட்டு இருக்க பல அட்டாக்ல சோயோட ஹஸ்பண்ட் மாட்டி இறந்துட்டாருங்க. இத சோய் கிட்ட சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா நாய்ங்க அவங்க 2 பேரையும் உள்ளேயே விட மாட்டேது. நாய்ங்க ஏன் இப்படி பண்ணுதுன்னு சோய்க்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம போட்டு கிட்ட போய் என்னன்னு கேட்போம்னு பார்த்தா நாய்ங்க அவங்கள படியில விட்டு கீழே இறங்க விட மாட்டேது. ஒரு நாய் வேற அவங்க காலை பிடிச்சு கடிச்சு வச்சிடுதுங்க. அதுலயும் இன்னொரு நாயெல்லாம் அவங்கள ஏர்ல பறந்து ஒரே விதை விட்டு வீட்டுக்குள்ள தள்ளிடுது. பாதுகாப்புக்கு கொடுத்து வச்ச ட்ரைனிங் இப்ப அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுதுங்க. சோய் வேற இப்ப நாய்க்கடியோட வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. வெளில படகுல இருக்கிற இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. கொரியன் வேற மனுஷங்களை கொல்வாரே தவிர நாய்ங்க மேல பயங்கர சென்டிமெண்டான ஆளுங்கிறதால அதுங்களை கொல்ல மாட்டாரு. வாடா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், இல்லனா போர் நடக்கிறதால நம்ம இங்கேயே மாட்டிப்போம்னு மோகன் சொல்ல கொரியனுக்கு சோயை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு வரதில்ல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதுல மோகனுக்கு செம்ம காண்டாயிடுதா. எவ்வளவு சொன்னாலும் கொரியன் கேட்கவே மாட்டாரு. அதனால நீ இங்கேயே கடந்து சாவுன்னு மோகன் காண்டாகி அவரு மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா கொரியன் எதுவுமே பண்ண முடியாம வெயில் மழைன்னு 2 நாள் முழுக்க அந்த படகுலயே தாங்க இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் பொறுக்க முடியலையா, அதனால அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து வேற வழி இல்லாம எல்லா நாய்களையும் சுட்டு கொன்னுறாருங்க. எப்படியோ ஒரு வழியா நாய்ங்க கிட்ட இருந்து சோயா காப்பாத்திடுறாரு. அதோட எல்லா நாய்களையும் அங்கேயே புதைச்சு அடக்கம் பண்ணிடுறாரு. சரி உங்க ரிலேட்டிவ் யாரும் இங்க இருக்காங்களா, அங்க உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்ல அவங்க என் ஹஸ்பண்டை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வேற ஆப்ஷன் இல்லாம குரியன் அவங்கள அவர் கூடவே அழைச்சிட்டு வந்துடுறாரு. வரும்போது அவர் போட்டு தள்ள நாய்களோட குட்டிங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதோட அடுத்தடுத்த ஜெனரேஷன் தான் இப்ப பாட்டி வீட்டுல இருக்கிற நாய்ங்க. இப்படிதாங்க சோய் மலேசியால இருந்து கேரளாக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. பாட்டி சொன்ன இந்த கதையை ஹீரோ அப்படியே வந்து நரேன் கிட்ட சொல்ல அதை வச்சு பார்க்கும்போது அந்த கதையில இருந்த மோகன் தான் சில மாசத்துக்கு முன்னாடி கொரியனை தேடி வந்த ஆளுன்னு புரிஞ்சிடுது. சரி மோகனை பத்தி தெரிஞ்சுப்போம்னு அவர் அழைச்சிட்டு வந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்க அப்பதான் மோகன் மர்மமான முறையில இறந்தது நமக்கு தெரிய வருது. நரேன் அதை போலீஸ் கிட்ட கேட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாருங்க. டிரைவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையேன்னு டிரைவர் யதார்த்தமா வந்து பாத்திருக்காரு. அங்க அவர் ஆளை காணும், நாய் மட்டும் செத்து போய் எலும்பும் தோலுமா கிடக்கு. அப்படி எங்க தான் போனாருன்னு காட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஸ்பாட்ல மேல அவ்வளவு காக்கா சுத்திட்டு இருக்கு. அதை டிரைவர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்களுக்கு பள்ளத்தாக்குல இருந்து மோகனோட பாடி கிடைச்சிருக்கு. மலையில இருந்து கீழே விழுந்து செத்துருக்காரு. ஆனா யாரும் அட்டாக் பண்ணதுக்கான சைன் இல்ல. இவரு போய் சேர்ந்துட்டதால அவரோட நாயும் சோறு தண்ணி கொடுக்க ஆள் இல்லாம மேல போய் சேர்ந்துருச்சு. ஹீரோ இந்த என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா வழியில 2 லாரி டிரைவர் அவனை லாக் பண்ணிடுறாங்க. போன வாரம் உன்னோட ஏரியாக்கு லோடு ஏத்திட்டு போனப்ப அங்க உன்னை பத்தி விசாரிச்சு பார்த்தோம். அதோட உன் அட்ரஸ்க்குலாம் போய் விசாரிச்சோம். ஆனா அங்க உன் பேர்ல யாருமே இல்லன்னு தெரிஞ்சது அப்படின்னு அவனுங்க சொல்ல அதை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. சரி இவனுங்க ஏன் ஹீரோவை பத்தி விசாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 2 பேரும் குரியனை கொல்றதுக்காக சுத்திட்டு இருக்காங்க. அதனால குரியன் அவன் வீட்டுக்கு வரானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போடுறதுக்கு ஹீரோ யூஸ் பண்ணிக்கலாம்னு அவனை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுல இப்ப அவனே ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சிடுது. நீ ஏன் வந்திருக்க, எதுக்கு வந்திருக்கேன்னு எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு தேவை குரியன் தான் சொல்றாங்க. அதனால இதை வச்சே அவனை பிளாக்மெயில் பண்ணி குரியன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. குரியனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்க அப்ப ஹீரோ கிட்ட நீதான மோகனை கொன்னேன்னு கேக்குறாங்க. அதுல அவனோட ரியாக்ஷனே மாறிடுது. இப்பதான் இங்க காட்டுக்குண்ணுக்கு வந்த மோகனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. மோகன் கேம்பிங் போட்டு டெய்லி அந்த மலையில
இருந்து கொரியனை தேடிட்டு இருந்தாருல, அந்த கேம்ப ஒரு நாள் ஹீரோ பாத்துறான். ஒரு சில நாள் அவரை நோட்டம் விட்டுட்டு இருந்தவன் ஒரு நாள் மெதுவா வந்து அவரை அட்டாக் பண்ண பாத்திருக்கான். ஆனா அவர் இவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாருங்க. மோகன் ஹீரோவை பார்த்தோன்னே இந்த பையன் அவரையும் கொரியனையும் போடதான் வந்திருக்கான்னு புரிஞ்சிருது. ஏன்னா ஹீரோ இவரை 2-3 நாள் நோட்டம் விட்டுட்டு இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மோகன் தனியா எதுவும் பண்ணதில்ல, எல்லாமே கொரியன் கூட தான் சேர்ந்து பண்ணிருக்காரு. அதுல விட்டு வச்ச மிச்சம் தான் இவன் நினைச்சுக்கிறாரு. ஆனா மோகனுக்கும் கொரியனுக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த பாதி பேரை போட்டுட்டாங்க, மீதி பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க. அதனால ஹீரோ யாருன்னு அவருக்கு தெரியல. சொல்ல போனா கொரியன் இவரையே பிளான் பண்ணி ஜெயில தள்ளிட்டாரு. கொரியனால 4-5 வருஷமா ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்காரு. அதுக்காக தாங்க இப்ப கொரியனை தேடி வந்திருக்காரு. அவன் பயங்கரமான ஆளு, உன்னால தனியா முடியாதுன்னு சொன்னவரு நம்ம 2 பேரும் சேர்ந்து கொரியனை பிடிக்கலாம்னு சொல்றாரு. கொரியன் கண்டிப்பா அவனோட மலேசியன் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக வருவான். ஆனா நம்ம அங்க போய் அவனை ஈஸியா பிடிச்சிட முடியாது. ஏன்னா தூரத்துல வரும்போதே நம்மள அவன் நாய்ங்க கண்டுபிடிச்சு அவனுக்கு சிக்னல் கொடுத்துருவான். அவன் உஷாராயி எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு மோகன் குறியாச்சனை பிடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க, தூரத்துல இருந்து நிறைய நாய்ங்க சத்தம் கேக்குது. உடனே எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருதுன்னு கேட்கறதுக்காக மேல மலை உச்சிக்கு வந்து பைனாகுலர் வச்சு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க, கடைசியில பார்த்தா 2 நாய்ங்க ஒரு பின் பக்கத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. ஆனா அது தெரியாம இவர் மலை உச்சில நின்னுட்டு பைனாகுலரால பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ நம்மள கடிக்க வருதுன்னு அதுங்களை பார்த்து ஹீரோ மிரண்டு போய் நிக்க, அதுங்க பார்த்தா ஹீரோ எதுவும் பண்ணாம அவனை தாண்டி போய் ஒரு நாய் ஏர்ல பறந்து மோகனை ஒரே வத. அதுல அவர் அப்படியே பயங்கரமா தடுமாற அடுத்த நாய் இன்னொரு பக்கத்துல இருந்து தள்ளி விடுது. அவ்வளவுதான், அப்படியே பள்ளத்தாக்குல கீழே விழுந்து மேல போய் சேர்ந்துடுறாரு. மேல வேற ஜெர்கின் எல்லாம் போட்டிருந்ததால நாய் வந்து புஷ் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ போலீஸ் கிட்டயோ நரேன் கிட்டயோ சொல்லவே இல்லைங்க. சொல்ல போனா மோகன் செத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ பாட்டி கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். கட் பண்ணா பிரசன்ட்ல நரேன் ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. பாட்டி வீட்டுல இருக்கிற பியோஸ் ஒரிஜினல் பியோஸே இல்லங்க, ஃபோர்ஜரி பண்ணி தான் இங்க இருக்கான். மாசம் மாசம் சம்பளம் வந்தவன யாரோ 2 பேருக்கு அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புறான்னு சொன்னோம்ல, அது வேற யாருக்கும் இல்ல. இங்க வேலைக்கு வர வேண்டிய ஒரிஜினல் பியோஸ்க்கும் அந்த ஒரிஜினல் பியோஸ வேலைக்கு எடுத்த ஏஜென்ட்டுக்கும் தான் அனுப்பிட்டு இருக்கான். உண்மை வெளில வரக்கூடாதுன்னு அவனோட சம்பளத்தை கூட அவங்க 2 பேருக்கு அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. அதோட விசாரிச்ச வரையும் இவனோட ஒரிஜினல் பேர் மணிகண்டன் தெரிய வந்திருக்கு. அதுவும் உண்மையான பேரான்னு தெரியல. சரி இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஓட விட்டு பிடிப்போம். அதுக்கு முன்னாடி மோகன் தங்கி இருந்த இடத்துக்கு போய் அங்க ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பாப்போம்னா அங்க வந்து விசாரிக்க, அங்க மோகன் இருந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல ஒரு பையன் தங்கி இருந்ததா தெரிய வருது. அவனோட அடையாளங்களை கேட்டா அப்படியே பியூஸ் கூட மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம டிரைவர் மோகனை ரூம்ல இருந்து அழைச்சிட்டு போனோம்னா அந்த ஆப்போசிட் ரூம்ல தங்கி இருந்த பையனும் கிளம்பிட்டான்னு தெரிய வருது. இதெல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப டிரைவரை பிடிச்சா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு புரியுதா. சரின்னு டிரைவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அவர் பார்த்தா ஒரு நாள் அந்த ஊர் போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டரை போஸ்ட் பண்றாரு. அதை நரேனும் போலீஸும் பார்த்துட்டு அவரை லாக் பண்ணிடுறாங்க. உள்ள போட்ட லெட்டர் எடுத்து பார்த்தா கொரியனோட அட்ரஸ்க்கு தான் லெட்டர் போட்டிருந்திருக்காரு. கொரியனோட வீட்டுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேர்ல லெட்டர் வருதுன்னு சொன்னோம்ல, அதை இவர் தாங்க வெவ்வேறு இடத்துல இருந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து லெட்டர் போடுறதுக்கு ஏற்கனவே எழுதி வச்ச லெட்டர் 10-15 ரெடியா இருக்கு. கேட்டா குறியாச்சன் தான் நான் என்னைக்காவது தலைமறைவானா இந்த லெட்டர் எல்லாத்தையும் அப்பப்ப போட்டு விடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்றாரு. எதுக்குடா இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் 4 போடு போட்டு கொரியனை கடைசியா எப்ப பார்த்தேன்னு கேட்க, அவரு நான் கடைசியா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்னு அப்பதான் ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரு கொரியனுக்கு ரொம்ப நெருக்கமான டிரைவருங்க. கொரியனுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இவர் ஒரு சப்போர்ட்டர், அவரோட விசுவாசினே சொல்லலாம். கடைசியா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரியன் ஏதோ ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தக்கரையோட தான் வந்திருக்காரு. அவர் அந்த டிரைவர் தாங்க வீட்டுல வந்து டிராப் பண்ணிருக்காரு. என்னாச்சு சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குன்னு கேட்டதுக்கு போலீஸ் கூட ஒரு பஞ்சாயத்துக்கு போனோம், அதுல வாக்குவாதம் கொஞ்சம் சூடானதுல நம்மளோட பையன் ஒருத்தன் அந்த போலீஸை போட்டு தள்ளிருக்கான்னு சொல்லிருக்காரு. இந்த சம்பவத்தினாலதான் கொரியன் தலைமறைவானது. அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுல போலீஸ்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வர அவரை கண்டுபிடிக்க முடியல. ரத்தக்கரையோட வந்த கொரியன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து திரும்ப கிளம்பிருக்காரு. இந்த டிரைவர் தாங்க திரும்ப கொரியனை வீட்டுல இருந்து ஏதோ ஒரு மலை கிட்ட கொண்டு போய் டிராப் பண்ணிருக்காரு. அன்னைக்குதான் ஒரு கொரியனை கடைசியா பார்த்தது. அப்பதான் அவரை தேடுறவங்களை சுத்தல்ல விடுறதுக்காக இந்த லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு போனது. இங்க இவங்க 2 பேரும் டிரைவரை விசாரிச்சிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோ அந்த லாரி டிரைவருங்களை பார்க்க வரான். கொரியனுக்கும் ஒரு மலேசியன் ஒய்ஃபுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா கொரியன் இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்ல டிரைவருங்க 2 பேரும் ஹீரோ கூட சேர்ந்து கொரியனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அதுக்காக பாட்டி கிட்ட வந்து நான் ஊருக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா அவனும் 2 டிரைவரும் கொரியனை தேடி கிளம்புறாங்க. அவங்க 3 பேரும் கொரியனை தேடி போயிட்டு இருக்க அதே நேரம் நரேனும் போலீஸும் அவன் வேலை பாக்குற பாட்டி வீட்டுக்கு வராங்க. ஆனா நாய்ங்க அவங்கள ஏரியாக்குள்ளேயே விட மாட்டேங்குது, வெறித்தனமா குலைச்சிட்டு இருக்குங்க. இப்ப எப்படா உள்ள போறதுன்னு 2 பேரும் முழிச்சிட்டு இருக்க சத்தம் கேட்டு பாட்டியே வெளில வந்துடுறாங்க. அவங்க தூரத்துல இருந்து கையை தட்டி அதுங்களை போக சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அமைதியா போகுதுங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்தோன்னா பியோஸ் இல்லாததை பார்த்துட்டு அவன் எங்கன்னு கேட்க பாட்டி அவன் ஊருக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. சரின்னு பாட்டி கிட்ட கொரியனை எப்ப கடைசியா பாத்தீங்க, அவன் எங்க பதுங்கி இருக்கான்னு கேட்க அவங்க நான் என் புருஷனை பார்த்து 5 வருஷம் ஆகுது, அவரு எங்க போயிருக்காரு என்ன ஆனாருன்னு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி உங்க புருஷனால அவரோட ஃப்ரெண்டு மோகன் ஜெயிலுக்கு போனது தெரியுமா, மோகன் இங்க எதுவும் வந்தாரான்னு கேட்க அவங்க என் புருஷனுக்கும் மோகனுக்கும் ஏதோ பிரச்சனை, இவராலதான் மோகன் ஜெயிலுக்கு போனாருன்னு தெரியும், ஆனா என்ன பிரச்சனைன்னு என் புருஷன் என்கிட்ட சொன்னது இல்லைன்னு சொல்றாங்க. படத்தோட ஓப்பனிங்ல மோகன் இங்க 8 மாசத்துக்கு முன்னாடி வந்தார்ல, அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்திருக்காருங்க. அவர் இங்க வீட்டுக்கு வந்தப்ப கொரியனை பத்தி விசாரிச்சாரு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் இந்த வீடு முழுக்க செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்புனதா சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அத அவங்க போலீஸ் கிட்ட சொல்லல, கதையில நமக்கு தான் காட்டுறாங்க. அன்னைக்கு மோகன் இங்க வந்து கொரியனை பத்தி விசாரிச்சுட்டு கிளம்புறப்ப இவங்க நாய்ங்க எல்லாம் அவனை சுத்து போட்டுருது.
வந்துருது. அப்பதான் ஒரு பெரிய மேட்டரா அவன் ரிவீல் பண்றான். குரியன் மோகன் ரெண்டு பேருமே சோய் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. சோயோட புருஷன் சாகலாம் இல்ல, இவங்க தான் சோய்க்காக பிளான் பண்ணி அவரை ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு ஜெயில தள்ளிருக்காங்க. சோய் புருஷனோட நாய்ங்க இருக்குல்ல, அது மனுஷங்களோட கண்ணை வச்சு அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு எப்படிப்பட்டவங்கன்னு அதை கண்டுபிடிச்சிரும். அதனாலதான் அன்னைக்கு அவர் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் வந்தோன்னே எல்லா நாய்ங்களும் குலைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்களால சோய்க்கு ஆபத்து இருக்கிறதாலதான் அவங்கள வீட்டை விட்டு வெளில வராம இருக்க அட்டாக் எல்லாம் பண்ணிருக்குங்க. கொரியன் ரொம்ப மோசமானவமா. நாங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு ஒண்ணு இங்க கொண்டு வந்தா கடைசியில அவனோட புத்திய காட்டிட்டான். கூடவே இருந்த என்ன பிளான் பண்ணி ஜெயில தள்ளிட்டான். இங்க நீயும் பல வருஷமா இப்படி ஜெயில் மாதிரி இந்த வீட்டுல மாட்டிட்டு இருக்கேன்னு மோகன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறானா. அதை கேட்டு பாட்டி அப்படியே கலங்கி போயிடுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் கொரியன் தலைமறை வாகறதுக்காக வீட்டுல வந்து எல்லாத்தையும் எடுக்க வந்தான். அவன் பேக்லாம் எடுத்துட்டு கிளம்பும் போது அவன் கிட்ட மோகன் வந்துட்டு போனது அவன் சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்க அவன் அதுக்கு எதுவும் பதில் பேசாம சைலண்டா இருந்திருக்கான். அதுலயே மோகன் சொன்னது உண்மைதான்னு பாட்டிக்கு புரிஞ்சிடுது. அவனால பாட்டியை ஃபேஸ் பண்ண கூட முடியலையா, அதனால நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா அன்னைக்கு போனவன் தான் இப்போ வரையும் திரும்ப வரல. இங்க நரேனும் போலீஸும் பாட்டி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரம் ஹீரோவும் டிரைவரும் குரியனை தேடி போயிட்டு இருக்காங்க. கயிறு போட்டு ஏறி இறங்கி ரொம்ப தூரம் நடந்துகிட்டு இருக்கிறதால தாகம் எடுக்க எடுக்க டிரைவர் ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட இருந்த தண்ணிய பாதி தூரத்திலே காலி பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோ எடுத்துட்டு வந்த பாட்டில புடுங்கி குடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அட இவங்க ரெண்டு பேரையும் போடுறதுக்கு தாங்க பிளான் பண்ணி அவங்கள இங்க அழைச்சிட்டு வந்திருக்கான். மயக்கத்துல இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தனை முதல்ல பிடிச்சி கட்டி வைக்க ஒசுக்குன்னு பார்த்தா மயங்கி கிடந்த இன்னொருத்தன் எஞ்சிடுறான். இவங்க ரெண்டு பேரும் ரவுடியோ டிரைவரோ இல்லங்க, குரியனையும் அவன் பாடி கார்டையும் பிடிக்க வந்த போலீஸ்காரங்க. அவங்க தான் ஹீரோ மூலமா குரியனை பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் குரியனை அழைச்சிட்டு வந்தப்ப நம்மளோட பையன் ஒரு போலீஸ கொன்னுட்டான்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த மொரட்டு ரைட் ஹேண்டே வந்தாங்க. ரெண்டு பேரும் போலீஸ்னு தெரிஞ்சவன ஹீரோ அங்க இருந்து ஓட போலீஸும் அவனை பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனா ஹீரோ பார்த்தா காடு ரொம்ப பழக்கப்பட்ட இடங்கிறதால சும்மா மறைஞ்சு மறைஞ்சு பறந்து பறந்து போலீஸை போட்டு பொழக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த போலீஸை குத்தி கொன்னு போட்டுறான். அடுத்து ஹீரோ கட்டி வச்சிருந்த இன்னொரு போலீஸ் ஒரு வழியா கட்ட ஒத்துக்கிட்டு வர அவரும் ஹீரோவை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ குரங்கு மாதிரி மரம் விட்டு மரம் தாவி வித்த காமிச்சிட்டு இருக்கான். இந்த போலீஸ் அவனை எப்படிடா பிடிக்கிறதுன்னு கீழே இருந்து திணறிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு மர கிளையில இருந்த ஒரு பாம்பு அந்த போலீஸ் கழுத்திலேயே கொத்திடுது. அதுவே ஹீரோ சொல்லிதான் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அதோட விஷம் அவருக்கு ஏற ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு போலீஸ் அவன்கிட்ட என்ன காப்பாத்துறான்னு காலில் விழுந்து கெஞ்ச அவன் சின்ன வயசுலயே என் மனசு கல்லு மாதிரி ஆயிடுச்சு, எவனுக்கும் இறக்கம் காட்டினது இல்லைன்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவ்வளவுதான் ரெண்டு பேரோட சொல்லியும் முடிஞ்சது. இன்னொரு பக்கம் பாட்டி வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் பியூஸ் ரொம்ப மோசமானவன், ஃப்ராடு பண்ணி தான் இங்கேயே வந்திருக்கான், அவன் திரும்ப வந்தானா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஆனா அவன்கிட்ட எதுவும் காட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க திடீர்னு பியூஸை பத்தி இப்படி சொன்னோன்னு அதை கேட்டுட்டு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஊருக்கு போறதா சொல்லிட்டு போயிருந்த ஹீரோ அடுத்த 2 நாள்லயே இங்க பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க வீட்டுக்குள்ள பார்த்தா பாட்டி ஆளை காணோம். ஐயோ பாட்டி எங்க போனாங்கன்னு வீடு முழுக்க தேட கடைசியில பார்த்தா கொல்ல பக்கத்துல தூரத்துல ஒரு பாறையில உட்கார்ந்து இருக்காங்க. ஏப்பா இங்கதான் இருக்கீங்களான்னு பாட்டி கிட்ட போக அப்ப அங்க கொல்ல பக்கத்துல பார்த்தா ஒரு மூங்கில் கூடு கீழே கிடக்கு. மூங்கில் பிரியாணி எல்லாம் செய்வாங்கல்ல அது மாதிரி கூடு, அதுல கொஞ்சம் சாதம் வேற ஒட்டி இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஏதோ தப்பா இருக்குன்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அதை பத்தி பெருசா யோசிக்காம அப்படியே பாட்டி பக்கத்துல வந்து உட்கார்றான். என்னடா போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டேன்னு கேட்க அவன் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல பாட்டி அப்படின்னு ஒரே போடா போடுறான். இவங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க அதே நேரம் பாட்டி வீட்டுல விசாரிச்சுட்டு போன நேவி ஆபீசர் இதுவரையும் விசாரிச்ச எல்லாத்தையும் டீகோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 சீனும் சேர்ந்தது தாங்க இந்த மொத்த படமே. பாட்டி ஹீரோ கிட்ட குரியன் இதுவரை பல வகையான நாயை பார்த்திருக்காரு, ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசி வரையும் அது அவருக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ இருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல பாட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு அதுல அவனோட முகமே மாறிடுது. ஆனா தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போதுன்னு அப்படியே டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த பைய குரியனோட பயங்கர விசுவாசியான ஆளுங்க. அததான் பாட்டி நாய் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. குரியனை போடுறதுக்காக நெருங்குற எல்லாரையும் இவன் தான் போட்டு தள்ளியிருக்கான். குரியனோட ஒய்ஃபுக்கும் பாதுகாப்பா இருக்கதாங்க இங்க வந்திருக்கான். நாய்க்கு பயந்துகிட்டு மரத்துல ஏறி உட்கார்ந்ததெல்லாம் இவனே செட் பண்ணிக்கிட்டது. இவன் குரியனை பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸ்காரங்களை மட்டும் போடல, மோகன் ரூம் போட்டு தங்குனதுல இருந்து அங்கேயே தங்கி அவனை வாட்ச் பண்ணி அவன் அங்க இருந்து கிளம்பி கேம்பிங் போடுற வரையும் ஃபாலோ பண்ணி டைம் பார்த்து அவனை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கான். கடைசியில பாட்டியோட நாய்ங்க வந்து மோகனை கொண்டு இருக்கு. ஆனா அந்த சமயத்துல அதுங்க ஹீரோவை ஏன் எதுவும் பண்ணலன்னு நமக்கு தெரியல. சரி என்ன கொல்றதுக்கு எதுவும் பிளான் பண்ணி வந்திருக்கியான்னு கேட்க அப்படி எதுவும் யோசனை இல்ல, ஆனா தேவைப்பட்டா செய்ய வேண்டி வரும்னு சொல்றான். அப்ப கூட அவன் சொல்றதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்காம பாட்டி கூலா பைனாகுலர் எடுத்து தூரத்துல இருக்கிற ஒரு மலையை பாக்குறாங்க. அவங்க பாக்குறத வச்சும் கதையை வச்சும் நம்மளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்க. அவங்க பாக்குற அந்த மலையில தான் குரியன் மறைஞ்சிருக்கான். பாட்டி தாங்க அவனை இத்தனை வருஷமா வெளியே வரவிடாம அங்கேயே லாக் பண்ணி வச்சிருக்கு. இத்தனை வருஷமா யாராவது ஒரு இடத்துல தலைமறைவா இருப்பாங்களா? குரியாச்சன் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கிறதுக்காக தான் போயிருக்கான். ஆனா அவன் இவங்களுக்கு செஞ்ச காரியத்துக்கு பழிவாங்க தான் பாட்டி இப்படி பண்ணிருக்காங்க. இத்தனை காலமா குரியன் நாய் அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். கடைசியில எல்லா நாய்களும் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. நரேன் விசாரிக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்க சிக்னல் கொடுத்ததால தான் சைலண்ட் ஆச்சு. புருஷனை மாட்டி விட்டு இவங்கள்ட்ட பொய் சொல்லி இவங்களை எத்தனை வருஷமா இங்க கொண்டு வந்து வச்சிருந்தான்னு பாட்டி பதிலுக்கு நல்லா செஞ்சு விட்டுருச்சு. மூங்கில்ல பார்த்த அந்த சாப்பாடு கூட கொரியனுக்கு போயிட்டு வந்தது தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டிக்கு சைக்கிக் பவர் இருக்குன்னு ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பாட்டி பைனாகுலர் எடுத்து அந்த மலையை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது.
அதனால பாட்டியை விட்டு வச்சா சரியா வராதுன்னு பாட்டியை போடுறதுக்கு பேக்ல இருந்து கத்தி எடுக்க பாக்குறான். கத்திய கையில எடுக்க கூட இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே 7-8 நாய்ங்க ஹீரோவை கொல்றதுக்கு ரெடியா நிக்குதுங்க. கொய்யால பாட்டி எல்லாத்தையும் மைண்ட்லயே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்க. நாய்ங்க எல்லாம் அங்க ஹீரோவை சுத்து போட்டு நிக்க அதோட இந்த படம் முடியுதுங்க. இதுல வேற எதுவும் டீகோட் பண்றதுக்கு மறந்துட்டேனான்னு தெரியல. அதோட நரேனியா இவ்வளவு வெறித்தனமா தேடுறாருன்னு அது மாதிரி சில சீன்ஸுக்குலாம் அவங்களே விளக்கம் கொடுக்கல. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.